நிக்கிதா பொண்டாட்டி. குட் மார்னிங். குட் மார்னிங். என்னாச்சு? என்னடா பண்ணிட்டு இருக்க? யாரா நீ? ஐயோ யாராவா? நீ என்ன பண்ற? ஐயோ ஐயோ இரு நிக்கிதா, நான் உன் புருஷன். நேத்து நம்ம கல்யாணம் ஆச்சு. அப்புறம் நைட்டு ஃபர்ஸ்ட் நைட்ல வராச்சு. மறந்துட்டியா? ஃபர்ஸ்ட் நைட்டா? ஐயோ எனக்கு இது கேக்க யாருமே இல்லையா? கெடுத்துட்டனா? என்னம்மா பழைய படத்துல வில்லன்கள் பண்ணதெல்லாம் நான் பண்றேன்னு சொல்ற? நான் உன் புருஷமா? ஒரு நிமிஷம் இரு. ஹலோ மாமா. மாப்பிள்ள ஒரே ஜாலியா இருக்கீங்களா? ஜாலியா இருக்கனா? யோ மாமா, என்னையா உன் பொண்ணு எந்திரிச்சதுன்னு யாருன்னு கேக்குறா? என்ன நடக்குது? மாப்பிள்ள 1000 பொய் சொல்லி ஒரு கல்யாணம் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. நான் ஒரே ஒரு உண்மையை உங்ககிட்ட மறைச்சிட்டேன். என்ன உண்மை மாமா? என் பொண்ணுக்கு மெமரி லாஸ்னு ஒண்ணு இருக்குப்பா. மெமரி லாஸா? ஆமா மாப்பிள்ள. என் பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்கா? இப்ப வா. எதுவுமே ஞாபகம் இல்லையே. ஒண்ணு மட்டும் ஞாபகம் இருக்கு. இவன் தான் என்னமோ பண்ணிட்டான். போலீஸ். ஐயோ மாமா, மாமா பொண்ணு போலீஸுக்கு கால் பண்றாயா? காப்பாத்தியா? மாப்பிள்ள நீங்க எதை பண்ணி தப்பிச்சு மாமா, மாமா. ஹலோ போலீஸ் ஸ்டேஷன். இங்க நான் ஒருத்தன் எடுத்துட்டடா. நைட்டெல்லாம் தூங்காம கேஸ் ஸ்டடி படிச்சு பார்த்தேன். கூகுள்லையும் சர்ச் பண்ணி பார்த்தேன். கோடிக்கணக்கான மக்கள்ல வெறும் 100 பேருக்கு தான் இந்த வியாதி வருமா. நம்ம இந்தியால அதுல 10 பேருக்கு இந்த நோய் இருக்கு. அதுவும் நம்ம தமிழ்நாட்டுல ஒரே ஒரு பேஷண்ட் தான். அந்த பேஷண்ட் தான் நீ. டேய் டவுசரே, இப்போ என்னதான் சொல்ல வர? நீ தூங்கி எந்திரிச்சா எல்லாத்தையுமே மறந்துடுவியாமா. திரும்ப நான் உனக்கு எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஆமாடா, அதான் நீங்க அப்பாவும் சொன்னாரு. இப்போ இதுக்கு என்னதான் சொல்யூஷன்? இப்போ நீ என் புடிச்சு நான் ஞாபகம் வச்சிருக்கேன். ஆனா நாளைக்கு நான் மறந்துடுவேனே, அப்ப என்ன பண்றது? சிரிக்கிறோம் நீ. இங்க என் பொழப்பு சிரிப்பா இருக்கு. அதனாலதான் நைட்டெல்லாம் தூங்காம விட்டத்தை பார்த்து யோசிச்சுட்டு இருந்தேன். நான் தூங்காம இருக்கப்பதான் தெரிஞ்சது நீ தூங்காம இருந்தா உனக்கு மறதியே வராதுன்னு. அட டவுசரே, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? தூங்காம இருக்கதா? எனக்கு இந்த உலகத்துல ரொம்ப பிடிச்சது ரெண்டு தான். அது என்ன தெரியுமா? தெரியும். ஒன்னு உங்க அப்பா, இன்னொன்னு உங்க அம்மா. அதானே? ஐயய்யா, அதெல்லாம் இல்ல. ஒன்னு சோறு, இன்னொன்னு தூங்கணும். எனக்கு சாப்பிடணும், தூங்கணும், சாப்பிடணும், தூங்கணும். அவ்வளவுதான். எதுக்குடா நீ இவ்வளவு கேவலமா பாக்குற? அத சொன்னா நீயே உனக்கு கேவலமா தான் பாப்ப. அதை விடு, இதுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஐடியா சொல்ல. எனக்கு நல்ல ஐடியாவா சொல்லணும்னா நல்லா தூங்கினாதான் வரும். நான் போய் தூங்கிட்டு வந்துடுறேன். தூங்க போறியா? நீ போய் தூங்குனா திரும்ப எல்லாத்தையும் மறந்துடுவடி. மறுபடியும் எல்லாத்தையும் முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணணும். முடியலடி. இங்க பாருடா டவுசரே, எனக்கும் இந்த பிரச்சனைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. உனக்குதான் உன்னை நான் ஞாபகம் வச்சுக்கணும். ஆனா எனக்கு அப்படி இல்ல. நீ நல்லா யோசி. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நான் போய் தூங்கிட்டு வரேன். நான் திரும்ப வந்து நீ யாருன்னு கேட்பனா, நீ திரும்ப எக்ஸ்பிளைன் பண்றியா? சரியா? பை. திரும்ப வந்து கேப்ப எக்ஸ்பிளைன் பண்ணணுமா? ஒவ்வொரு தடவையும் நான் தான் உன் புருஷன் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? எனக்கு மட்டும் ஏன் இப்படி மெமரி லாஸ் பொண்டாட்டி அமையணும்? சரிடி, பத்திரமா போயிட்டு வா. ஈவினிங் கால் பண்ணி வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். ஐயோ, என்னாச்சு? போன மறந்து வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன். சரி பரவாயில்ல விடு, நான் டைம்க்கு வந்து கூப்பிட்டுக்கிறேன். அதுக்கு இல்லடா டவுசரே, நான் சப்போஸ் தூங்கி உன்னை மறந்துட்டேன்னா போன்ல ஹோம் டிரைவர்னு சேவ் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு கால் பண்ணா நீ எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி என்ன பத்திரமா கூட்டிட்டு போயிடுவல்ல. இப்போ என்ன பண்றது? ஹோம் டிரைவரா? நான் உன் புருஷன் தானே, எதுக்கு ஹோம் டிரைவர்னு சேவ் பண்ணிருக்க? பொண்டாட்டிங்கலாம் புருஷனை இப்படிதானே செல்லமா சேவ் பண்ணுவாங்க. எனக்கு ஞாபகமே இல்லனாலும் போன வாரம் நான் உன்னை பைத்தியக்காரன் சேவ் பண்ணிருப்பேன். அதுக்கு முந்தின வாரம் பிச்சைக்காரன் சேவ் பண்ணிருப்பேன். போனா போட்டுன்னு ஹோம் டிரைவர்னு சேவ் பண்ணிருக்கேன்னு சந்தோஷப்படு. சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் அடி இது. சரி, எனக்கு வேலைக்கு டைம் ஆச்சு. நான் போயிட்டு வரேன். பை. இருடி, இப்போ உன் நம்பரை நான் பேஷண்ட்னு சேவ் பண்றேன். எங்க நம்பரு? பேஷண்ட். எங்க போயிட்டா? இங்கே தானே இருக்க சொன்ன அவளை. ஷோ, இப்போ அவளை எங்க போய் தேடுறது? வீட்டு நம்பர் 34 44. கண்ணதாசன் தெருவா, பாரதிதாசன் தெருவா? ஏய், உன்னை அங்க வெயிட் பண்ண சொன்னா இங்க எங்கடி நடந்து போயிட்டு இருக்க? பொறுக்கி நாயே, யாரா நீ? பின்னாடில வந்து செருப்பு பிஞ்சிரும். சீ, ஒரு
பொண்ணால சுதந்திரமா நடந்து போக முடியல. மறுபடியும் மறந்துட்டாளா? இப்ப எல்லாத்தையும் திரும்ப ஞாபகப்படுத்தணும். ஏய் ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளு. ஏண்டா பொறுக்கி நாயே, பட்ட பகல்ல பங்குனி வெயில்ல ஒரு பொம்பளை புள்ள கையை பிடிச்சி இருக்கு. நீ அக்கா தங்கச்சிட்ட பாருங்க, என் பின்னாடி வந்து செருப்புல அரைஞ்சிடுவேன். ஓ ஏய் நான் உன் புருஷன்டி. இங்க பாரு, நான் சொல்றத தெளிவா கேளு. நான் உன் புருஷன், நீ என் பொண்டாட்டி. உனக்கு மெமரி லாஸ்ன்ற வியாதி இருக்கு. நீ தூங்கி எந்திரிச்சாலே எல்லாத்தையுமே மறந்துடுவ. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு உன் ஆபீஸ்ல எவனோ ஒருத்த உனக்கு ஓசி பிரியாணி வாங்கி கொடுத்துருக்கான். அந்த மூக்கு முட்டை தின்னு தூங்கிட்டு இப்ப வந்து என்ன மறந்து நிக்கிற நீ. ஒருவேளை பைத்தியமா இருப்பானோ? அவர் வீட்லயே சமாளிப்போம். சார், உங்களுக்கு என்ன பிரச்சனை? பார்க்க நல்லா டீசெண்டா சட்டை பேண்ட்லாம் போட்டிருக்கீங்க. உங்க மண்டையில எதுவும் அடிபட்டுருச்சு? ஹாஸ்பிடல் எதுவும் போலாமா? நான் பைத்தியம் இல்லடி, நீ தாண்டி பைத்தியம். புரியுது சார். எப்பவுமே பைத்தியம் தன்னை பைத்தியம்னு ஒத்துக்க மாட்டாங்க. நீங்க வேணா உங்க வீட்ல இருக்கவங்க நம்பர் கொடுங்க, நான் கால் பண்ணி உங்களை பத்திரமா கொண்டு போய் சேர்த்துறேன். புரிஞ்சுக்கோடி, நீ என் பொண்டாட்டி, நான் உன் புருஷன். உனக்கு மெமரி லாஸ்னு ஒரு வியாதி இருக்கு. நீ தூங்கி எந்திரிச்சாலே எல்லாத்தையும் மறந்துடுவடி. என்னடா வந்ததுல இருந்து பொண்டாட்டி மெமரி லாஸ் புருஷன் என்னடா தெலுங்கு பட கதைய சொல்லிட்டு இருக்க? யாரா நீ? மெண்டல்? ஆமாடி, நான் மெண்டல் தான், மெண்டல் தான். ஆமாடா, நீ மெண்டல் தான், மெண்டல் தான். என்ன கொஞ்சம் யோசிக்க வருடி. உனக்கு எனக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு ரகசியம் ஒண்ணு இருக்கு. கிட்டவா. ஏய் கிட்ட வாடி, வேற யாருக்கு கேட்ற கூடாது. உனக்கு இடுப்புல ஒரு மச்சம் இருக்கு. கரெக்ட்டா? அட பாவி நாயே, இடுப்புல மச்சம் இருக்கா? இவ்வளவு பட்ட பகல்ல ஒரு பொண்ணோட இடுப்பு பாக்குறே. நீ எல்லாம் உருப்படுவியா? நாயே, நான் போயிடுவேடா. நிறுத்தி. பைத்தியமாடி நீ, பைத்தியமாடி. உன் இடுப்புல இருக்க மச்சத்தை சுடிதார தாண்டி நான் எப்படி பாத்துக்க முடியும்? யோசிக்க மாட்டேன். ஆமால, உண்மையாவே நான் உன் புருஷன்டி. அதனாலதான் அந்த மச்சம் எனக்கு தெரியும். நீயா என் புருஷன்? ஏன் இப்ப இவ்வளவு கேவலமா ரியாக்ஷன் கொடுக்குற? ஷாருக் கான், சல்மான் கான் ரேஞ்சுக்கு புருஷன் எதிர்பார்த்தீங்களோ? இல்ல சாயா பேங்கர் மாதிரி எதிர்பார்த்தேன். சாயா பேங்கர்? ஆமா, உன் மெமரி லாஸ்ல சாயா பேங்கர் பேர் மட்டும் எப்படி ஞாபகம் இருக்கு? எந்த ஒரு பொண்ணும் தன்னோட ஃபர்ஸ்ட் கிரஷ மெமரி லாஸ் ஆனா கூட மறக்க மாட்டாங்க. சரி வா, வீட்டுக்கு போலாம். கிரஷோட வீட்டுக்கா? ஏய் நம்ம வீட்டுக்குடி போ. சரி ஓகே ஓகே ஓகே. நான்லாம் எந்த பொண்ணுக்கும் கிரஷாவே இருக்க மாட்டேனா? சாயா பேங்கர், உனக்கு எனக்கு தான் போட்டியே. ஐயோ, நைட் ஷிஃப்ட் போடாதீங்கடான்னு கெஞ்சினே. கேட்கவே மாட்டேன்ட்டானுங்க. இப்ப போய் கதவை தட்டினா கதவு வேற திறக்க மாட்டா. யாருன்னு வேற கேட்பாளே. ஐயோ. யார் நீங்க? என்ன வேணும்? ரொம்ப டயர்டா இருக்கு, தூங்கணும். கதவை திற. ஹே மிஸ்டர், யார் நீ? எதுவும் சொந்த வீடு மாதிரியும் உன் சொந்த பொண்டாட்டி மாதிரியும் உரிமையா கதவு திறக்க சொல்ற? சொன்ன எல்லாமே உண்மைதான். நான் தான் உன் புருஷன். கதவை திற. நான்சென்ஸ், கெட் லாஸ்ட். ச்சே. இவனே. போறியால போலீஸ் கூப்பிடவா? உன் கழுத்த பாரு, தாலி இருக்கு. அப்படி நெத்தில பாரு, குங்குமம் இருக்கு. அந்த தாலி நான் தான் கட்டினேன். குங்குமம் எனக்காக தான் வச்சிட்டு இருக்க. நான் தாண்டி உன் புருஷன். கதவை திறடி. ஐயோ, எனக்கு கல்யாணம் ஆயிச்சா? எனக்கு கல்யாணமே ஆயிருந்தாலும் நான் கதவு திறக்க மாட்டேன். நீ என் புருஷனா இருக்க வாய்ப்பே இருக்காது. கண்டிப்பா இருக்காது. ஒரு நிமிஷம் இரு. சொல்லுங்க மாப்ள. டேய் மானங்கட்ட மாமா, என் வாழ்க்கையை அழிச்சிட்டியாடா. நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு தூங்கலான்னு வந்தேன்டா. ஆனா உன் பொண்ணு கதவை திறக்க மாட்டா. நான் யாருன்னு கேட்டுட்டு இருக்கா. முள்ளுங்க மாதிரி ஏதோ உன் பொண்ணுட்டு நான் தான் புருஷன் சொல்லு. இல்லன்னு பையன், நான் இப்போ ஊருக்கு வந்து மண்டே உடைச்சு உனக்கு மெமரி லாஸ் உன்னை பைத்தியக்காரன அலைய விட்டுருவான்டா. கோபப்படாதீங்க, நான் சொல்றேன். சொல்றியா? அப்பா பேசுறாரு. யாரப்பா? உங்க அப்பா தாம்மா. கோவப்பட வைக்காம பேசு. ஹலோ பேசுறமா? அப்பா. அவன் தான் உன் புருஷன். கதவு திறந்துரு. சரிங்கப்பா. சரிம்மா. ஏய், சாவி எடுக்க போறியா? எங்க இருக்கு? உள்ள. சைடுல பாரு. இவ்வளவு வச்சுக்கிட்டு விலகு. ஒரு டவுட்.
என்ன நான் எப்படியும் புருஷானன்றது தானே? இல்ல இல்ல அது என் விதின்னு விட்டுட்டேன். எங்க அப்பா கிட்ட அவ்வளோ கோவமா பேசிட்டு என்கிட்ட மட்டும் இவ்ளோ சாந்தமா பேசுறீங்களே ஏன்? அது நான் வாங்கிட்டு வந்த விதிடி. அம்மா ம். கருவாயா தேவடா உனக்கு. இவனா என் புருஷன்? ச்சே. ம்? டேய் டவுசரே, ஆ? என்னடா நீ இன்னும் தூங்கலையா? ம், எனக்கு தூங்குறதுக்கு பயமா இருக்கு நிக்கிதா. ஏன்டா? இல்லடி, இப்ப நம்ம தூங்கணும்னா காலைல நீ திரும்ப எந்திரிச்சு நான் யாருன்னு கேப்ப. ம். ஒவ்வொரு தடவையும் நான் யாருன்னு உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி பண்ணி நான் யாருன்னு எனக்கே மறந்துருமோன்னு பயமா இருக்குடி. ம். ம். அவ்வளவுதானே? இரு வரேன். ஆ? என் பேரு நிக்கிதா. என் வயசு 24. என்னோட பிளட் ஏய், குரூப். ஆ, என்னடி வீடியோ ரெக்கார்ட் பண்ணி மரண வாக்குமூலம் கொடுத்து சாகிறதுக்கு எதுக்கும் போறியா? அதுக்கு இல்லடா டவுசரே. எப்ப பாரு நான் காலையில எழுந்ததும் நீ யாருன்னு கேட்கறதுக்கு நீ யாருன்னு நானே இதுல ரெக்கார்ட் பண்ணிட்டு நீ யாருன்னு நான் கேட்கும்போது எனக்கு இந்த வீடியோவை பார்க்க சொன்னா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிரும்ல. ம், இதெல்லாம் கரெக்டா வருமா? அதெல்லாம் சரியா வரும்டா. ம். என் பேரு நிக்கிதா. டேய் வாடா. ம், ம், இதுதான் என் புருஷன் டவுசரு. ம். எனக்கு மெமரி லாஸ்னு ஒரு வியாதி இருக்கு. ம். தூங்கி எழுந்தா நான் எல்லாத்தையும் மறந்து போயிருவேன். அதனால தான் இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்றேன். ம். நீ ஆ? என்ன சொல்ற? ஆ? நான் தான் தேவா, ம். நிக்கிதா புருஷன். ம். அவ்வளவுதான். 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 சரி வா போய் தூங்கலாம். ம். நாளைக்கு எந்திரிச்சு யாருன்னு கேட்டானா வீடியோ இருக்கு. அப்பாடா, இன்னைக்கு நிம்மதியா தூங்கலாம்டா சாமி. இன்னையில இருந்து என் வாழ்க்கையை பிரகாசமா மாறப்போகுது. நிக்கிதா, நிக்கிதா, எழுந்திரி போண்டாட்டி. குட் மார்னிங். குட் மார்னிங். டேய் யாரா நீ? ஏன் மட்டும் என்ன பண்ற? அம்மா அப்பா திருடனா? ஏய், நான் திருடலாம் இல்ல. உன் போன் எடு, போன் எடு. ஃபோன் தேடு. ஆ? ஃபோன் என் ஃபோன். ஏய், போன் திருடலாம் இல்லடி. இந்த இருக்கு பாரு உன் போன். இந்த புடி. ஃபோன் கேலரி போ. போடி சொல்றேன். என்ன பார்த்தா போன் திருட மாதிரியா இருக்கு. ம். ரொம்ப நேரமா பாக்குற வீடியோ அவளால இருக்கனா பார்த்துட்டே இருக்க. ஆ? காட்ட மாட்டாளே. ஏய் என்னாச்சு? ஃபோன் பாஸ்வேர்ட் மறந்துட்டேன் bro. பாஸ்வேர்டு மறந்துட்டேன். ப்ரோவா